ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நல்லா மொறுன்னு முறுக்கு எப்படி செய்வதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் கடையில் வாங்கின அரிசி மாவுலி பண்ணலாங்க. ரொம்ப நல்லா கருக்கு முறுக்குன்னு சவுண்டோட சூப்பராக இருக்கும். அதுக்கு அரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. இதில் பாருங்கள், எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் விட இதில் விலை ₹1 ₹2 கம்மியாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க எடுத்துக்கிறேன். வறுக்காத பச்சரிசி மாவு தான். இது வந்து ஒரு 3 கப்பு நான் வந்து எடுத்து சளிச்சு எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. அதனால் நான் 3 கப்பு எடுத்துருக்கேன் அரிசி மாவு. அதுக்கு 3/4 கப்பு வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், அதை மெஷர் பண்ணாலும் அதே 3/4 கப் அளவு தான் வருது. நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சளிச்சிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற கப்பு நம்மளுக்கு தேவையில்லைங்க. அது தேவையில்லை, எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் ஓமத்தை நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்போ வாசம் வரும். அப்புறம் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் ஏற்கனவே அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா சூடானதும் இந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஊற்றும் போது இந்த மாதிரி நுரையாக வரணும். அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும். அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணுங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அதோட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். பாருங்கள், கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்படி உருட்டினாலும் நல்லா உருட்ட வரணும். பாருங்கள், உடையக்கூடாது. இப்போ வந்து இந்த அச்சு நான் எடுத்துக்கிறேன், ஸ்டார் அச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஓரளவுக்கு எண்ணெயோ இல்லைன்னா நீங்கள் தண்ணியோ தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சை போட்டு மாவை இப்படி பண்ணி அதுக்கப்புறம் அதில் போட்டு முறுக்கு புழியணுங்க. முறுக்கு புழியறதுக்கு ஒரு கரண்டி, சல்லிக்கரண்டி, இந்த மாதிரி ஒரு சல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் அப்படியே நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக போட்டு பாருங்கள், நல்லா மேலே எழும்பி வருதா. இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இதுமாரி இந்த கரண்டியில் முறுக்கு புழிஞ்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. நான் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் திருப்பி நிறையவே எடுத்து போட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த கம்பியில் திருப்பி விட்டுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து முறுக்கு எடுத்துடலாங்க. இதேமாரி ஒரு பேப்பரில் நீங்கள் புழிஞ்சு எடுத்தும் அதையுமே போடலாம். ஈஸியாக தான் இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு 2லையுமே போட்டு காட்டுற பாருங்கள். இப்போ கரண்டியில், பேப்பரில் 2லையுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேப்பரில் இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் இதுமாரி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து முறுக்கு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா மொறுன்னு முறுக்கு ரெடி. பாருங்கள், கையில் உடச்சி பார்த்தா நல்லா உடச்சி உடையுது. நல்லா சவுண்டு பாருங்கள், மொறுன்னு கேட்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.